அலுவலகத்திலேருந்து சார் 3 பேர் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய பணிகள், நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நேரம். இருந்தாலும் இன்றைக்கி இளைஞர்கள் கெட்டு போகக்கூடாது, அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனாவது நல்லபடியாக வரணும்னு சொல்லி அவங்களுடைய பொன்னான நேரத்தை உங்களுக்காக செலவழிச்சதுக்காக நம்ம ட்ரீம் இந்தியா சார்பாக அவங்களுக்கு கருத்தை கை தட்டுது. இன்னைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறாங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக அமையணுன்றதுக்காக தான். எல்லாருமே இன்னைக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய வயசு வந்து ரொம்ப வாலிப பருவம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நேரங்களில் தான் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறும். நம்முடைய நண்பர்கள் நம்மளை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. இதில் நீங்கள் கவனம் செதறக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் உட்காந்துருக்க சரியா, நீ எத்தனை பேர் இந்த தலைவராகவும், எத்தனை பேர் கவுன்சிலராகவும், எத்தனை பேர் விஓவாகவும், எத்தனை பேர் தாசில்தாராகவும் தெரியாது. என்னால் வர முடியுமான்னா அப்துல் கலாம் அப்போ அனுப்பிச்சிருக்க மாட்டார். நம்ம குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சிருப்பார். உங்கள் வயசில் உன்ன மாதிரியே ஆடி ஓடி ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இருந்திருப்பார். இன்னைக்கு சிஎம் நினச்சிருக்கலாம், ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ரேஞ்சில் இருந்தார். ஸோ அதனால் சில சாதாரண மக்கள் கூட வந்து ஒரு நல்ல நிலையை வந்து எட்ட முடியும். இது எங்கே தவற விடுறோம்னு சொன்னால், எங்கே நம்ம தவற விடுறோம்? தேவையில்லாத பழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடும் பொழுது நம்ம தான் தவற விடுறோம். அதை நம்ம இளைஞர்கள் தவற விடக்கூடாது. எந்த ஒரு போதைப் பொருளும் வரக்கூடாதுன்னு இந்த விழிப்புணர்வு. சார் சொல்கிறத கேட்டுக்கோங்க. இவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த வயசில் உனக்கு நல்ல அறிவு இருக்குது. நம்ம சின்ன குழந்தை கிடையாது சரியா, தொட்டை தான் சுடுன்னு சொல்லிட்டு எல்லாமே என்னென்னன்றது பாதி தெரிஞ்சிட்டு இருக்க. ஸோ வந்து போதைப் பொருளுக்கு அடிமை ஆகாத. இதனால் என்னென்னலாம் விளைவிக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளுடைய குடும்பம் சங்கதி பாதிக்கும். நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும், அந்த போதைப் பொருள் அடிமையாகும் பொழுது நம்ம அடுத்தது அவன் தேடி தான் போக தோணுமே தவிர, நான் 4 ரூபாய் சம்பாதிக்கணும், எனக்கு சொந்தமாக நான் பைக் வாங்கணும், எனக்கு சொந்தமாக கார் வாங்கணும், நான் வீடு வாங்கணுன்றது யோசனை வராது. என்கிட்ட இருக்க பைக்கை விற்க முடியுமா, அப்பாவுடைய பாக்கெட்லேருந்து திருட முடியுமா, வேற ஏதாவது தங்கச்சி கம்மலை வாங்க முடியுமா, பக்கத்தில் கடன்காரங்கிட்ட கடன் வாங்க முடியுமா, இதுதான் உனக்கு வருமே தவிர நீ வந்து சம்பாதிக்கணுன்றது வராது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு ஈடுபடாது. அதில் நீ போலன்னாவே உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சக்ஸஸாக முடியும். முதல்ல வந்து நம்மளுடைய சொத்துன்றது என்ன? ஒரு மனுஷனுக்கு என்ன சொத்து இருக்கணும்? கார் இருக்கணுமா, வீடு இருக்கணுமா, நிலம் இருக்கணுமா, என்ன இருக்கணும்? படிப்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், உடல் ஆரோக்கியம். சரியா, நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பணம் அப்படியே தான் இருக்கும், படிச்சதும் அப்படியே தான் இருக்கும். உடல் ஆரோக்கியமா பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியமா பார்த்துனா என்ன பண்ணக்கூடாது? நம்மளா போய் ஒரு இதில் விழக்கூடாது. நம்மளா போய் விழுது என்ன? பாக்கு, சிகரெட்டு, தண்ணி, இன்னும் மேலே மேலே நிறைய ட்ரக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நான் இதை வந்து ஒரு என்ன சொல்றது, எங்களுடைய கடமையெல்லாம் நான் சொல்லலை. அடுத்த ஜெனரேஷன் வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நீ போகும்போது வரும்போது பார்ப்பேன், நீயே உங்க அப்பாவை திட்டுவ, என்னடா இந்த ஆள் இப்படி பண்றான் அப்படின்ட்டு. நாளைக்கு நீ பின்னாடி அவர் பின்னாடி போகக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு போகாத. உடல்நிலையை நல்லா பார்த்துக்கோ. அந்த மாதிரி விஷயங்கள் நீ போகும்போது என்ன ஆகும்னா, உன்னுடைய லிவர் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும், நுரையீரல் பாதிக்கும், கடைசியா மூளையும் பாதிக்கும். மூளையை பாதிக்கும் போது என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு அம்மாவும் தெரியாது, தங்கச்சியும் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரரும் தெரியாது, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. தெரியாது இல்லையா? மூளையை பாதிச்சுன்னா அதுதான் தெரியாது. நம்ம பண்றது தப்புனே நம்மளுக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஈடுபடாதீங்க. இது வந்து உனக்கு இது ஒரு 5% தான் இருக்கும் சரியா. இன்னும் வாழ்க்கையில் நீ பல விஷயங்கள் கடக்க வேண்டியது இருக்கு. பல விஷயங்கள் கடக்கும் பொழுது பல நல்ல நண்பர்கள் சேருவாங்க, பல கெட்ட நண்பர்கள் சேருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? கெட்ட நண்பர்கள் ஹாய் பாயோட நிறுத்திட்டு நல்ல நண்பர்கள் கூட சேரணும். நம்ம எப்போல்லாம் வந்து நம்மளை சுற்றி 4 பேர் எப்படி இருக்காங்க, வந்து நல்ல ஒரு பெரிய சொசைட்டியில் இருக்கோம், நல்லா படித்தவன், நல்ல வேலைக்கு போகிறவன், கார் வச்சிருக்கவன், பைக் வச்சிருக்கவன், அவங்க கூட இருந்தால் என்ன ஆகும்? நம்மளும் நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாதிக்கணும், நம்மளும் பைக் வாங்கணும், நம்மளும் அவனை மாதிரி வீடு கட்டணுன்ற மாதிரி தோணும். நம்ம எண்ணங்கள் எங்கே தோன்றுறது? நம்மளை சுற்றி இருக்கவங்க சொல்லி தான் தோணுது. ஓகேவா? நம்ம காட்டுக்குள்ளே வாழ்ந்தால் அந்த காடே நம்மளுக்கு சொர்க்கமாக இருக்கும். ஒரு ஈஃபில் டவர் அந்த மாதிரி வெளிநாடுகளில் போய் வாழ்ந்தால் அதை ஒரு பந்தாக்காக நான் பண்ணுறேன், இது இப்போ நான் வச்சேன், இவன் தான் சார் சொல்லி கொடுத்தான் கொஞ்சம் வச்சேன்னு. அந்த இருக்கிறதுலே இப்போ ரொம்ப ரொம்ப டேஞ்சரானதுனால ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் லெவலில் அந்த கூல் லிஃப்ட்னு சொல்லிட்டு சம்பாதிச்சு உன்னை படிக்க வச்சது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. உன்னை உருவாக்கியிருக்காங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல சுகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி நீ தரணும். அப்போ ஏற்படுத்தி தரும்போது உன்னுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா
எந்த தீய பழக்கமும் போகாமல் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டெய்லி வாக்கிங் போயிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உடம்பை வந்து தேத்தி கேட்பார். கெட்ட வழி போகாது. நல்லா சாப்பிடு, தேவையான பொருள் ஹெல்த்தியான பொருள் சாப்பிடு, எண்ணெய் பொருள்களை சாப்பிட. இன்னைக்கு எல்லாமே எண்ணெய் வந்து ரீஃபண்ட் ஆயில் அந்த ஆயில் இதெல்லாம் நம்ம போதைப் பொருள்னால மட்டும் நம்ம உடல் கெட்டு போகுன்றது முக்கியம். மனசும் கெட்டு போகுது. அதே மாதிரி தேவையில்லாத தீய, அதாவது வந்து இந்த பாக்கெட்டில் விற்கக்கூடிய எக்ஸ்பிரியான பொருட்கள், அடிக்கடி யூஸ் பண்ண எண்ணெய் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் நீ ஹெல்த்தை பார்த்துக்கணும். சார் போதை மட்டும் தானே சொன்னார், அது போகாமல் இப்படி இருக்கலாம். ஹெல்த்துன்றது என்ன விஷயம் கான்ஸ்டண்ட்டாக அதுலேயும் பார்த்துட்டு உன்னுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ. இந்த வயசில் நீ ஜிம்மு செய்கிறது, டிப்ஸ் அடிக்கிறது, டண்டால் போடுறது எல்லாமே உன்னுடைய பாடி ஷேப்பை மாற்றும். நம்மளுடைய உடல் வளர்ச்சி எது வரை இருக்கும்? 18, 19, 21 வரையும் உன்னுடைய பாடி வளரும். அதுக்கப்புறம் 21 மேலே ஸ்டாண்டர்டாக இருக்கும். 35க்கு அப்புறம் சுருங்கும். ஓகேவா? நம்ம பாடி வளர்றப்போ நம்ம எக்ஸசைஸ் செஞ்சோம்னா நல்லா டெவலப் ஆகும். நம்ம 30 வயசுல நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா நல்லா ஆரோக்கியம் தான், நல்லா இருக்கும் உடம்பு, பாடியில் ஷேப் வராது, அப்படியே இருப்போம். ஸோ நம்ம பாடி ஷேப்பை வளர்த்தக்கூடிய வயசு இது. உங்களுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய இருக்குது, சரியா? அது இது மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. எங்கள் டைம்லலாம் போலீஸை பார்த்தா நாங்கள் ஓடுவோம், அடிப்பாங்க. இப்போ அடிக்கிறது நல்லதுதான், போலீஸ்கிட்ட அடியாது, அது வாத்தியார்கிட்ட அடி வாங்கினா போலீஸ்கிட்ட அடி வாங்க மாட்டாங்க. இப்போ வாத்தியாராலே அடிக்க முடியல, போலீஸாலே அடிக்க முடியல, உங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. மற்றவங்க வந்து உங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க, மற்றவங்க அடிக்கணும்லாம் நினைக்காத. நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டார் மாதிரி வரணும். ஓகேவா? நம்முடைய அப்பா அம்மாவுடைய ஃபியூச்சர் நம்மகிட்ட இருக்கு, அதை மனசில் வச்சுக்கோ. எக்காரணத்தை கொண்டு எப்போதும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாத. ஃபஸ்ட்டு பெரிய மைனஸ் பாயிண்ட் அங்கே தான் உங்களுக்கு இருக்குது. அதை நீ கடந்துட்டாவே அடுத்த லெவலுக்கு போகலாம். நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன். நான் அடிக்கடி பேசுறதுனால உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் பேசுகிறேன். காவல்துறை